எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் ஒரு 173 புள்ளிகள் அதிகரித்து 25,860 க்ளோஸ் வச்சிருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த 25,820க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா அடுத்தது 25,920, 26,000, 26,120 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கான மார்க்கெட் ஓப்பனே ஒரு 200 பாயிண்ட் கேப் அப்பில் தான் ஓப்பனு. பட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் கேப் அப்னா செல்லிங் தான். அடுத்தது கேப் மேலே ஓப்பன் ஆனவே செல்லிங் தான். கீழே 25,780 வரைக்கும் லோ வந்துட்டு அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப 820 உடச்சி மேலே இந்த 25,820க்கும் 25,880 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் ட்ராவல் ஆகி ஒரு க்ளோஸ் வச்சுருக்கு 25,860. இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி 820க்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ அடுத்தடுத்து என்ன லெவல்ஸ் நடக்கும் நிஃப்டியில்? இன்றைக்கான மார்க்கெட் இந்த அளவுக்கு பாசிட்டிவ்க்கான பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்கோடைய ரிசல்ட் நம்ம ஒரு ரீசனாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இருந்தாலும் இதனுடைய கண்டினியூட்டி அடுத்து நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி 26,000க்கு மேலே க்ளோஸ் ஆகுமா, இல்லை 25,800 கீழே க்ளோஸ் ஆகுமா, 800 கீழே க்ளோஸ் ஆகுமா அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த 820க்கு மேலே க்ளோஸ் ஆனதுனால அடுத்த சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 25,780 இன்றைக்கான டே லோ ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதை உடச்சிது அப்படின்னா அடுத்தது 25,720 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இந்த லெவல்ஸும் உடச்சிது அப்படின்னா 25,650 ஒரு சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இதெல்லாமே கீழே டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட் ஜோன். அதேமாதிரி நம்ம ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு இந்த 25,880 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்தது 25,920 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்தது 25,980 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளைய மார்க்கெட் வீக்லினுடைய எக்ஸ்பைரி இன்ட்ராடேவுக்கான பை அபோ செல் பிலோ. ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட் நம்ம 820க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா ரிமைனிங் மேலே போகும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஏன்னா இந்த மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 25,800 இந்த லெவல்ஸ் கீழே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குது. 25,800 கீழே இருக்குது அப்படிங்கிறதுல பட்சத்தில் மட்டும்தான் நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணணும். இந்த 25,800 உடச்சிட்டு மார்க்கெட் கீழே இருக்குது, 25,800 கீழே இருந்தால் மட்டுமே நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணணும். நல்ல பையிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25,920 இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம அடுத்தடுத்து 25,980, 26,040 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் திரும்ப நாளைக்கு எக்ஸ்பைரிங்கிறதுனால ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் சைட்வேஸ் மூமெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த 25,920 ரேஞ்சில் இருந்து 25,780 இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கும் சான்சஸ் மேபி இருக்கலாம். நல்ல பிரேக் அவுட் செல்லிங் அப்படின்னா கீழே 780 உடச்சி கீழே இருந்தால் அப்படின்னா, அதாவது 800 உடச்சி கீழே இருந்துச்சு அப்படின்னா நல்ல செல்லிங்கு. நல்ல பையிங் பிரேக் அவுட்னா 920 உடச்சி மேலே இருந்துச்சு அப்படின்னா நல்ல பையிங். இதுதான் நாளைக்கான நிஃப்டினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.